ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான விதத்தில் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, பூண்டு தட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் போட்ட பிறகு நல்லா வந்து காய்ச்சோம். வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுட்டோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அவரைக்காய் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிறகு ஸோ வதங்கிட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதங்கிட்டிங்கன்னா மிளகாய் பொடி இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வதங்கி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே போட்டு பார்த்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். விட்டுட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் இருக்குது இல்லையா, வேணும்னு அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாகவும் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சு போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸுக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுன்னு இருக்கேன். வேணும் அந்த குழம்பு வேணால் கூட நான் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்தும் வச்சுருவேன். பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து இந்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கிட்டு போகிறோம். சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹோம்மேட் பாப்பட், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரைஸு. ஸோ இதான் இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.